செல்வத்துக்கு ஒரு அவசரம், காசு தேவை. அவனே எனக்கு காசு இல்லைன்னு தனியா போட்டு போடா, பேசாம புலம்பிட்டு போயிட்டு இருந்திருப்பான். நீ காசு முன்னாடியாவது பரவாயில்ல, சீக்கிரமா போயிடும். அதான்டா எனக்கு இருக்க காசையும் கொடுங்க. டேய், இன்னும் நிறைய தேவைப்படுதேடா. எப்படி பொட்ட போறேன்னு தெரியலையே. அதை செய்ய முடியாம போயிடுச்சுன்னா அவமானமா போயிடும். அப்புறம் கார் எதுவும் இருக்காரா? இல்ல அவன் உள்ளதா இருக்கான். சொல்ல என்ன விஷயம்? அதான் 2 நாள்ல நாம தரோம்னு சொல்லிட்டோம்ல. ஒரு விஷயம் இல்லடி, ஆனா அதுக்குள்ள பணம் எங்க இருந்து போடலான்னு நினைச்சேன். ஆனா எதுவுமே கிடைக்கல. அந்த சிட்டி எப்ப ஹஸ்பண்ட் வருவார்னு அடிக்கடி ஓனர் கேட்டுட்டே இருந்தனாலதான் எந்த கேள்வியும் கேட்கல. யார் துபாயில இருக்கா? பானுன்னு ஒருத்தி. அவ ஹஸ்பண்ட் துபாய் கொடுக்கறேன்னு சொன்னா. எதுக்கு பணம்? எதுக்கு? ஏதாவது ஒரு செலவு இருக்கும். திடீர்னு வந்து 1 லட்சம் கேக்குற? ஃபேமிலி ஃப்ரெண்ட் தான், ரொம்ப வருஷமா தெரியும். அவசரம்னு கேக்குறா. இது ஹெல்ப் அப்படியே இருக்கட்டும், அவ திருப்பி கொடுத்துரு. 10,000 கொடுக்கறேன்னு சொல்லிருக்க. இதுல நீ 1 லட்சம். நமக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு ரோகிணி. எனக்கு ரைட்ஸ் இல்லன்னு சொல்ல வர. நான் அப்படி சொல்லல. கிட்ட வாங்கின பணம் பேங்க்ல இருக்குல்ல, அதை எப்பவுமே எடுக்க கூடாது. என் ஃப்ரெண்டுக்கு ஒரு எமர்ஜென்சின்னு தானே கேக்குறேன். ரோகிணி 1000 2000 பரவாயில்ல. மனுஷனுக்கு பணம் கொடுத்தா ஏதாவது மிரட்டி கிரட்டி பணம் வாங்கலாம். நான் கொடுத்துக்கலன்னு அசால்ட்டா விட்டுருவாங்க. பணம் எல்லாம் இல்லன்னு சொல்லிடு. என் ஃப்ரெண்டுக்கு நான் எந்த நம்பிக்கையில 27 லட்சம் ரூபாய் எடுத்து என்ன இப்படி பேசிட்ட? ஏமாந்துதான் இருந்திருப்பேன். நான் யார்கிட்டயும் காசு கொடுத்து ஏமாற மாட்டேன். கொடுக்க முடியாது. உன்னோட கடையில இந்த ஸ்ருதி. ஆனா பண தேவை இருக்கும் போது உனக்காக நான் யோசிக்க. உனக்கு தேவையா தந்திருப்பேன். ஃப்ரெண்டுக்கு கடனாலாம் என்னால. ஆனா நீ என்ன கெஞ்ச விட்டுக்கிட்டு இருக்கல்ல. அப்படி என்ன அந்த ஃப்ரெண்டுக்கு? சாரி ரோகிணி, என்னால முடியாது. வந்து நின்னுட்டு இருக்க. என்ன பார்த்தா ஜாலியா இருக்க மாதிரியா இருக்கு? தனியா என்ன பண்ற? ஏய் வாடா பிசினஸ் மேன். கொஞ்ச நாள் மாதிரி இல்ல தூக்கி தலையில அடிச்சிரும். இரா செல்வத்துக்கு பணம் கொஞ்சம் தேவைப்படுதுடா. அவங்க அப்பாவோட அதான் மீனானு ஊத்தி இருக்காளடா, அவதான்டா பிரச்சனை. அண்ணி என்ன சொன்னாங்க? செல்வத்துக்கு தரேன்னு சொல்லி வச்சிருக்கேன். ஸ்ருதி, இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் உங்ககிட்ட உனக்கு பணம் தேவைப்படுது. இல்ல தெரியாம கை தவறிடுச்சு. உன்கிட்ட ஏதாவது காசு இருக்கடா? உன்கிட்ட கேட்டடா. உன்கிட்ட கேட்டடா. நீ என்ன தேவலா வர்ற? இரா அது எப்பறா? யார் கேட்டாலும் பணத்தை தூக்கி கொடுத்துட முடியுமா? ஸ்ருதி, ஃப்ரெண்டுக்கு கொடுக்கணும். ஒரு ஃபார்மை கொடுத்து இத ஃபில் பண்ணுங்க. முடிஞ்ச அதையும் தான் செய்யணும். ஒரு எமர்ஜென்சி. ஒருத்தங்களுக்கு தேவையில்லாத செலவு, இன்னொருத்தங்களுக்கு தேவையான விசாரணை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. இதுவும் ஒரு நல்ல பாயிண்ட் தானே. டேய், இதெல்லாம் ஒரு பாயிண்டாடா? ஒருத்தன் அடிபட்டு வந்து ஐயா எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்மள சுத்தி இருக்கவங்களும் நல்லா இருக்கணும். நம்மகிட்ட தேவைன்னு ஒருத்தவங்க வந்தா எது கேக்குறீங்க அப்படிலாம் கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. இது ரொம்ப முட்டாள்தனமா இருக்கு. நான் அவங்க சொன்னனால ஏதாவது உபயோகம் இருக்கும்னு நினைச்சு பழகுனா அது உண்மையான நட்பு இல்லாம பழகிறது தான் உண்மையான நட்பு. பண்ணாம பழகிறது தானே ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப். உண்மையிலேயே அந்த கேட்காமலே நம்மளே போய் ஹெல்ப் பண்ணுவோம். பணம் இருக்கும்போது ஹெல்ப் பண்ணாம போயிட்டா அப்புறம் அதுக்காக தேவைப்படுறப்பெல்லாம் நம்ம கொடுக்க முடியாதுல்ல. மனுஷன் ஓட்டாண்டியாகி தான் நிக்க வேண்டியது வரும். கேட்டா முதல்ல நம்ம தேவையை பாத்துக்கணும். இதுக்கு பேரு செல்ஃபிஷ்னஸ். நம்ம ஃப்ரெண்ட் கேக்கும்போது கொடுக்காம இருந்தா அது தப்பு. சொல்றா எது சரியா இருக்குன்னு. யார் அறிவா பேசுறா? ஆனா மீனா சொல்ற மாதிரி எது ஹாஸ்பிடல் செலவு இல்ல ஏதோ வீட்டுக்கு. பொதுவா பசங்க முத்து சொன்னது சரிதான், கூடாது. அப்படி பார்த்தா மனோஜ் சொல்றதும் சரிதான். அப்ப சரியா சொன்னீங்க ஸ்ருதி. என்ன ஸ்ருதி? அப்ப நமக்கு மீனா சொல்ற மாதிரி நம்ம ஏமாறவும் கூடாது. காசு கொடுத்தே ஆகணும்னா சும்மா கொடுக்கலாம்ல. அட்லீஸ்ட் அதுல இருந்து இன்ட்ரெஸ்டா. தேவை திடீர்னு வருது. நம்ம இவங்கிட்ட தான் இருக்கேன்னு சொல்லி இன்னும் நிறைய கேட்பான். தான்டா சொல்றேன், காசை சும்மா கொடுக்காம வரும் கொடுக்கலாம். காசை திருப்பி கொடுக்கணும்னு அந்த ஃப்ரெண்ட். அப்படியும் இல்லனா அதால உனக்கு தான் பின்னாடி பிரச்சனை வரும்னு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்பாயில் ஆயிடும்னு சொல். நம்ம பண்ண கேட்டா கொடுப்பானோ இல்லையோ. என் ஹஸ்பண்ட் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கான். சும்மா பெருமையா இருக்கு. இத பாரு ரோகிணி, இதுக்கு எடுத்தாலும் அந்த ஜீவா பேர் எதுக்கு இழுக்கிற? எப்பயோ நடந்த விஷயத்தை அடிக்கடி சொல்லி காட்டி ஹர்ட் பண்ற. அவ்வளவு பணம் கொடுத்தானா
என்ன அர்த்தம்? நான் அவளை அவ்வளோ லவ் பண்ணேன். ஆனா அத்தியாவசியத்துக்கும் ஆடம் பண்ணாலும் நாளைக்கு நீங்க அவருக்கு திரும்ப கொடுக்க சொல்றேன். நாளைக்கு ஃபங்க்ஷன்ல சாப்பாட்டுக்குலாம் இன்னைக்கு அட்வான்ஸ் கொடுத்துரு.